டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸில் நம்ம வந்து லெசன் 3ல் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நம்ம சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா ஃபேக்டரைஸ், அதாவது காரணிப்படுத்துதல் அப்படின்னா என்ன, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சிம்பிள் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து தேர்ட் லெசன் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் தேர்ட் லெசனை பொறுத்தளவுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ்னால் என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, அது எப்படி நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபேக்டரைஸ் அப்படின்னா தமிழில் வந்து காரணிப்படுத்துதல். இதுக்கு வந்து இந்த சிம்பிள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிக் நம்பர் ஸ்மால் நம்பர் அப்படின்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு 2 நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் சின்ன நம்பர் அது நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இதான் ஃபேக்டரைஸ், அதாவது x² + ax + b இந்த மாதிரி பவரில் 2 வந்துருக்கும் ஃபஸ்ட்டு, அப்புறம் x இருக்கும், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு. அப்படி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கொடுத்தாங்கன்னா தான் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இப்போ அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ரெண்டுமே இந்த சிம்பிள் நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே இங்கேயும் ப்ளஸ் வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம கண்டுபிடிக்கிற 2 நம்பருக்கும் ப்ளஸ் போட்டுறணும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ஒன்று வச்சுக்கோங்க. நம்ம கண்டுபிடிக்கிற நம்பரில் பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போடணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். அடுத்து இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். அதுக்கு லாஸ்ட்டில் ரெண்டுலேயுமே மைனஸ் வந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போடணும். ஸோ உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் சம் செய்யும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் தான், அது பிரச்சனை இல்லை. ப்ளஸ் மைனஸ் வந்தால் ப்ளஸ் மைனஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் வந்தால் ப்ளஸ் மைனஸ் தான், மைனஸ் ப்ளஸ் வந்தால் மைனஸ். ஸோ இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மைனஸ் வந்தால் மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ சம் செய்யும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ இப்படி தான் உங்களுக்கு வந்து சம் வரும். இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 12 பெருக்குனா 12. இந்த நம்பரை பார்த்துக்கோங்க, 2 நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 2 நம்பரை பெருக்குனா 12 வரணும். அதே நம்பரை இந்த சிம்பிள் தான் பார்க்கணும், ப்ளஸ்ஸு. அதே நம்பரை கூட்டினோம்னா நடுவில் அந்த 7 வரணும். அப்போ என்ன வரும், 4 3 4 3 பெருக்குனா 12, 4 3 கூட்டினா 7. இப்போ இந்த நமக்கு ரெண்டுமே ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு இங்கே ரெண்டுமே ப்ளஸ் தான் வரும். இங்கே நமக்கு என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அது முன்னாடி போட்டோம். அதாவது இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து எக்ஸு + 4 எக்ஸு + 3 நமக்கு ரெண்டுமே ப்ளஸ் இருக்குன்னா ஈஸியாக செஞ்சாச்சு. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள், இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் வந்திருக்கு. நீங்கள் இந்த லாஸ்ட் நம்பர் பார்த்துக்கோங்க, 15. நம்ம வந்து இந்த 15 2ஆக பிரிக்க போகிறோம். அந்த பிரிக்கிற நம்பரு பெருக்குனா 15 வரணும். அதே நம்பரை இந்த சிம்பிள் தான் பார்க்கணும், மைனஸ் பண்ணால் 2 வரணும். அப்போ ஃபஸ்ட் நீங்கள் வந்து நம்பர் கண்டுபிடிச்சிக்கோங்க. 5 3 5 3 பெருக்குனா 15, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2 வந்துருச்சு. இப்போ தான் நம்ம சிம்பிள் பார்க்கணும், ப்ளஸ்ஸு மைனஸ் வந்திருக்கு. ஸோ ஃபார்முலாவில் பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போடணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். அப்போ இதில் எது பெரிய நம்பர், இதுதான் பெரிய நம்பர், இது ப்ளஸ் போட்டுக்கோங்க, இதுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. இங்கே வேரியபிள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, முன்னாடி எக்ஸ் போட்டால் போதும். அப்போ எக்ஸு + 5 எக்ஸு - 3 அவ்வளோதான் வந்து ஃபேக்டரைஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்கள், p² - 6p + 8. நம்ம இந்த கடைசி நம்பர் தான் பார்க்க போகிறோம், 8. இந்த 8 தான் 2ஆக பிரிக்கணும். அந்த 8 2ஆக பிரிக்கும் பொழுது அந்த 2 நம்பரை பெருக்குனா 8 வரணும். ஸோ இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, ப்ளஸ்ஸு. அதே 2 நம்பரை கூட்டினா 6 வரணும். அப்போ என்ன நம்பரு, 4 2 4 2 பெருக்குனா 8, 4 2 கூட்டினா 6. இந்த நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சிம்பிள் பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா ரெண்டுக்குமே மைனஸ் தான் போடணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்தால் ரெண்டுக்குமே ப்ளஸ்ஸு, மைனஸ் வந்துச்சுன்னா ரெண்டுக்குமே மைனஸ். அப்போ இங்கே வந்து என்ன வேரியபிள் கொடுத்துருக்கு, பீன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த பி மட்டும் முன்னாடி போட்டுக்கோங்க. அப்போ ஈக்குவல் டு p - 4 p - 2. ஸோ அவ்வளோதான் வந்து ஃபேக்டரைஸ். அடுத்து பார்த்துக்கோங்க, லாஸ்ட் நம்பர் 60. இப்போ 60 எடுத்துக்கோங்க, பெருக்குனா 60 வரணும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ். அதே 2 நம்பரை மைனஸ் பண்ணால் 28 வரணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா 30 2. இந்த நம்பர் தான் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். 30 2 பெருக்குனா 60, 30ல் 2 மைனஸ் பண்ணால் 28. இப்போ என்ன இருக்குது, மைனஸ் வந்திருக்கு. ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போடணும். அப்போ இதுதான் பெரிய நம்பர், இதுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க, சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே வேரியபிள் ஒய் கொடுத்துருக்காங்க, முன்னாடி ஒய் போட்டுக்கோங்க. அப்போ ஒய் - 30 ஒய் + 2. ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இதே ஃபேக்டர்ஸ் கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, இங்கே முன்னாடி நம்பர் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுல வந்து முன்னாடி நம்பர் கொடுக்கல. இப்போ முன்னாடி நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 3 இந்த ஃபஸ்ட் நம்பரே லாஸ்ட் நம்பரே பெருக்கிடுங்க. 3 வேலை 21, அந்த 21 தான் போட போகிறோம். இதுக்கப்புறம் எப்பயும் செய்கிற மாதிரி தான். அப்போ 21 பெருக்குனா 21 வரணும். அதே நம்பரை ப்ளஸ் பண்ணால் 10 வரணும்.
அப்போ என்னது 7 3 7 3 பெருக்குனா 21 7 3 கூட்டினோம்னா 10. இப்போ சிம்பிள் பார்த்துக்கோங்க மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா ரெண்டுக்குமே மைனஸ் தான் போடணும். அப்போ இங்கேயும் மைனஸ் போட்டுக்கோங்க இங்கேயும் மைனஸ் போட்டுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா முன்னாடி நம்பர் வரலைன்னா நமக்கு இதான் ஆன்சர். முன்னாடி நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை வச்சு இதை டிவைட் பண்ணணும். பை 3 இங்கேயும் பை 3 போட்டுருங்க. இப்போ என்ன ஒரு இதை வந்து டிவைட் பண்ண முடியாது, இது அப்படியே போட்டுக்கோங்க -7/3. இதை டிவைட் பண்ணோம்னா -1. இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். இதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள் போட்டுக்கோங்க எக்ஸு. அப்போ என்ன ஆன்சர்னா எக்ஸு -7/3, அதுக்கடுத்து எக்ஸு -1. இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிராஸாக மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 3x இருக்குன்னா 3x -7, இந்த பக்கம் வந்து எக்ஸு -1, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி முன்னாடி நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும், அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ அதிலே பாருங்கள் 3t² + 2t - 8. முன்னாடி 3 இருக்குது, அப்போ அது 3 வச்சு 8 பெருக்கணும். 3 வட்டா 24, அப்போ பெருக்குனா 24 வரணும். அதே நம்பரை மைனஸ் பண்ணால் 2 வரணும். ஸோ 2 நம்பரை பெருக்குனா 24 வரணும், அதே நம்பரை மைனஸ் பண்ணால் 2 வரணும். அப்போ என்ன வரும் 6 4. இப்போ சிம்பிள் பார்க்குறோம் ப்ளஸ்ஸு மைனஸு வந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு சின்ன நம்பருக்கு மைனஸு. அப்போ இதான் பெரிய நம்பரு, இதுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க இதுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும் இங்கே வந்து முன்னாடி 3 இருக்குது, அந்த 3ஆல் டிவைட் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ இதை டிவைட் பண்ணால் 2, இதை டிவைட் பண்ண முடியாது அப்படியே போட்டுக்கோங்க -4/3. இப்போ உங்களுக்கு t வேரியபிள் கொடுத்துருக்கனால இந்த முன்னாடி t போட்டுக்கோங்க. அப்போ t + 2 இது ஒரு ஆன்சரு, t -4/3 இது ஒரு ஆன்சர். அப்போ t + 2 இந்த 3 வச்சு நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3t - 4 இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ். ஸோ ஈஸியாக இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சா போதும், ஈஸியாக ஃபேக்டர்ஸ் செஞ்சிடலாம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் லெசனை பொறுத்தளவுக்கு நிறையா சமுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து எல்லா சம்மையும் செஞ்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.